Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. வளமையான எங்களோட எக்ஸல் பாடத்தில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது டேட்டா ஃபில்டரிங். எங்களோட யூடியூப் சேனல் வியூவர் ஒருத்தரோட டவுட்டுக்கான ஒரு பதிலாகவும் ICT மற்றும் GIT மாணவர்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஆரம்பத்தில் பார்ப்போம் டேட்டா ஃபில்டரிங்னு சொன்னால் என்னான்னு. எக்ஸலில் பாருங்கள், நான் ஒரு டேட்டா ஒன்று டைப் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் 20 பேர்ட இன்ஃபர்மேஷன் செய்யுது. இது சாதாரண ஒரு ஒர்க், 20 பேர்ட. ஆனால் பெரிய ஒரு கம்பெனி ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான ஆட்களோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் அவசரமாக ஒரு இன்ஃபர்மேஷனை நாங்கள் எப்படி தேடி எடுக்கிறது, வடிகட்டி எடுக்கிறதுன்றது தான் இந்த ஃபில்டர்ன்ற பாடம். உதாரணமாக நாங்கள் பேங்க்குக்கு போவோம். பேங்க்கு போய் எங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்த உடனே, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அல்லது ஐடி நம்பரை கொடுத்த உடனே அவங்க எங்களோட இன்ஃபர்மேஷனை தருவாங்க. எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, என்னென்ன டீட்டெயில்ஸ் தருவாங்க. அப்போ அந்த பேங்க்கில் ஆயிரக்கணக்கான ஆட்களோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் உடனே எப்படி எங்களிடத்தை தாரான்னு சொன்னால் ஃபில்டர் அமைப்பு. இது மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ்லேயும் செய்யலாம், எக்ஸல்லையும் செய்யலாம், இன்னும் பல வகையான சாஃப்ட்வேரில் செய்யலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மூலமாக எப்படி ஒரு ஃபில்டர் ஒன்று ஈஸியாக செய்கிறேன்னு பார்ப்போம். ரைட், நான் டைமை சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு டேட்டாவை டைப் பண்ணிக்கிறேன். இதில் 20 பேர் இருக்குது. இந்த ஃபில்டர் 2 வகையான ஃபில்டர் இருக்குது. ஒன்று ஆட்டோ ஃபில்டர், ரெண்டாவது அட்வான்ஸ் ஃபில்டர். ஆட்டோ ஃபில்டர், அட்வான்ஸ் ஃபில்டர். இப்போ நான் ஆரம்பத்தில் ஆட்டோ ஃபில்டரை செஞ்சு காட்டுறேன். எனக்கு தேவையான டேட்டாவை ஹைலைட் பண்ணுறேன். ஹைலைட் பண்ணிவிட்டு டேட்டா இந்த இடத்துல பாருங்கள், ஃபில்டர் கொடுத்ததோட இந்த ஹெட்டிங்ஸ் ஃபீல்ட் நேம்டு டாப்பிக்கில் பாருங்கள் ஒரு சின்ன ஒரு மார்க் கொண்டு வந்திருக்கும். இதில் நான் எதை சர்ச் பண்ணணும், எதை ஃபில்டர் பண்ணணும். உதாரணமாக எனக்கு அட்ரஸில் கம்போலையில் இருக்கக்கூடிய ஆட்களை மட்டும் ஃபில்டர் பண்ணணும்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள் சிலெக்ட் ஆல்ன்றதை நான் டிக்கை கொடுக்குறேன். எல்லா டிக்கும் ரிமூவ் ஆகுது. இப்போ எனக்கு ஃபில்டர் பண்ண வேண்டிய கம்போலை மட்டும் கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ என்னோடய லிஸ்ட்டை பாருங்கள், கம்போலா அட்ரஸ் உள்ள ஆட்கள் மட்டும்தான் இதில் இருக்குது. எங்களுக்கு எகெயின் எல்லா லிஸ்ட்டும் வேணும்னு சொன்னால் மறுபடியும் இதே இடத்துக்கு போய் சிலெக்ட் ஆல், ஓகே. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் எகெயின் வந்துடும். நான் திரும்ப காட்டுறேன். அதே போல் எங்களுக்கு இப்போ ஒரு ஜாப் கிராஃபிக் டிசைனரை மட்டும் எங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு சொன்னால் பொசிஷன் சிலெக்ட் ஆலை நாங்கள் டிக் பண்ணுற மூலமாக எல்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ எனக்கு தேவையான பொசிஷன் கிராஃபிக் டிசைனர், ஓகே. இப்போ பாருங்கள் இதில் கிராஃபிக் டிசைனர் மட்டும் வரும். அதே போல் செகண்ட் ஆப்ஷன், இப்போ பொசிஷன் கிராஃபிக் டிசைனரும் ஜெண்டர் மேல் அண்ட் ஃபீமேல் மிக்ஸில் இருக்குது. இதை நான் எகெயின் இந்த இடத்துக்கு போய் சிலெக்ட் ஆல் ரிமூவ் மேல், ஓகே. இப்போ 2 ஃபில்டர்ஸ் இங்கே இருக்குது, கிராஃபிக் டிசைனர் அதுலேயும் மேல் மட்டும். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஆட்டோ ஃபில்டர் செய்யலாம். நான் எகெயின் இதை ரிமூவ் பண்ணுறேன். ஃபில்டர் ஆப்ஷனை நான் அன்டூ பண்ணி எடுக்கிறேன். ஓகே, செகண்ட் ஃபில்டர் அட்வான்ஸ் ஃபில்டர். அந்த அட்வான்ஸ் ஃபில்டர் செய்கிறதுக்காக வேண்டி எங்களுக்கு இன்னொரு வேலை தேவைப்படும். இந்த டாப்பிக்கை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். Ctrl+C கீழே பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+V எகெயின் ஒரு பேஸ்ட், Ctrl+V. ஸோ இந்த மாதிரி 3 முறை இந்த ஹெட்டிங்ஸ் தேவை. ஓகே, இப்போ எனக்கு ஃபில்டர் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸை நான் இதில் அடிக்கிறேன். இப்போ எனக்கு உதாரணமாக அர்ஜுன்ற ஒரு ஆளை நான் சர்ச் பண்ணணும். அப்போ நேமுக்கு கீழே நான் அர்ஜுன்ட்டு டைப் பண்ணுறேன். நான் மேலே எப்படி அடிச்சிக்கிறேனோ அதே போல் நான் அடிக்கணும். நேம் அல்லது அட்ரஸ் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக அடிக்கணும். ஸோ இப்போ இதில் பாருங்கள் 3 செக்ஷன் இருக்குது. நான் இதை கலரை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக காட்டுறேன். இந்த செக்ஷனுக்கு நாங்கள் சொல்லுவோம் இந்த செக்ஷன் லிஸ்ட் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். லிஸ்ட் ரேஞ்ச் கவனிங்க, A11 இருந்து F31 வரை காட்டும். நாங்கள் சொல்லுவோம் இதை லிஸ்ட் ரேஞ்ச். இரண்டாவது பகுதி இதுக்கும் நான் கலரில் காட்டுறேன், எங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலன்றதுனால. இந்த இரண்டாவது பகுதி க்ரைட்டேரியா ரேஞ்ச். மூன்றாவது இந்த லாஸ்ட் லைன் நாங்கள் சொல்லுவோம் இதை காப்பி டு. லிஸ்ட் ரேஞ்ச்,
criteria copy to அதாவது எங்களோட தகவல் இருக்கிற இடம் list range, தேட வேண்டியது criteria, தேடி வர வேண்டிய இடம் copy to. ஸோ இந்த மாதிரி அடிச்சுட்டு இதில் முக்கியமாக கவனிக்கணும் ஸ்பெல்லிங் பிழை வராமல் அடிச்சுட்டு டேட்டா. இப்போ நான் ரெண்டாவது வகை ஃபில்டர் அட்வான்ஸ். டேட்டா அட்வான்ஸுக்கு போனோம்னா இதில் பாருங்கள் லிஸ்ட் ரேஞ்ச் எங்கேருந்து எங்கே வரைக்கும்னு கேட்கும். A11லேருந்து F31. A11லேருந்து இந்த இடத்துல இருந்து இங்கே வரும் F31. criteria A32லேருந்து F33 இந்த பகுதி. copy to இது அன்ஆக்டிவ் ஆயிருந்தேன்னு சொன்னால் நான் copy toன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல A34 F34 ஒரு லைன். இப்போ ஓகே கொடுத்ததோட கவனிங்க அர்ஜுன்ற நான் இங்கே சர்ச் பண்ணது இந்த இடத்துல வரும். லிஸ்ட் ரேஞ்ச் தேவையான டீட்டெயில்ஸ் இருக்கிற இடம், க்ரைட்டேரியா எனக்கு வடிகட்ட வேண்டிய இடம், காப்பி டு வடிகட்டி திரும்ப வர வேண்டிய இடம். இந்த மாதிரி எங்களுக்கு அட்வான்ஸ் ஃபில்டர் செய்யலாம். நான் இன்னொரு முறை ஈஸியாக காட்டுறேன். இன்னும் ஒரு நபர்ட பேர் அடிக்கிறேன். இதில் ருஸ்னா. நான் பார்ப்போம் இது இன்னொரு மெத்தடில் எப்படி செய்கிறேன். டேட்டா அட்வான்ஸ். நான் ஆல்ரெடி இதில் ஃபில்டர் ஒன்று செஞ்சதுனால இந்த மாதிரி ஆட்டோலி காட்டுது. ஓகே, நாங்கள் ஃபர்ஸ்ட் முறை இந்த அட்வான்ஸ் ஃபில்டர் செஞ்சது டேட்டா ரேஞ்சை டைப் பண்ணிடணும். அதாவது A11 F31 டைப் பண்ணோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இன்னொரு மெத்தட், ஈஸியான மெத்தட். இந்த சைடில் உள்ளதை கிளிக் பண்ணி ஆட்டோவை ஹைலைட் பண்ணுற மெத்தடில் எடுப்போம். இப்படி ஒரு ஹைலைட். அகெயின் இதை கிளிக் பண்ணுங்க. செகண்ட் ஒன், அகெயின் தேர்ட் ஒன், ஓகே. இப்போ நாங்கள் ஓகே பண்ணுறோம். இப்போ கவனிங்க ஃபில்டர் வந்துடும். ஸோ நான் அகெயின் போகிற ரூட்டை காட்டுறேன். டேட்டா ஃபில்டர், இது ஆட்டோ ஃபில்டர்னு சொல்லுவோம். ரெண்டாவது அட்வான்ஸ் ஃபில்டர். இதுதான் ஃபில்டர் ஒன்று ஈஸியாக செய்கிறதுக்கான மெத்தட். நாங்கள் இன்றைக்கி பார்த்த பாடம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் டேட்டா ஃபில்டரிங் வடிகட்டி எடுக்கிறது எப்படின்னு பார்த்தோம். அதில் ரெண்டு வகை, ஆட்டோ ஃபில்டர், அட்வான்ஸ் ஃபில்டர். ஓகே, இன்ஷா அல்லாஹ் இதே போல் உங்களோட டவுட் போல் கேட்டு அனுப்புங்க. இன்னும் ஒரு லெசனில் நாங்கள் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.